ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சம்மர் ஸ்பெஷல் வாட்டர் மெலன் ஜூஸ் தாங்க பார்க்க போறோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெயில் தாங்க முடியாம நல்லா ஜில்லுன்னு குடிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் பக்கமே தான் சுத்திட்டு இருப்பாங்க. வெளியே போயிட்டு வரவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான ஜில்லுன்னு வாட்டர் மெலன் ஜூஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. டேஸ்டும் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த வாட்டர் மெலன் ஜூஸ ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பவுல்ல 2 டீஸ்பூன் சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். சியா சீட்ஸ்க்கு பதிலா நீங்க சப்ஜா சீட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஊறி வரட்டும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு வாட்டர் மெலன் எடுத்து வச்சிருக்கேன். இதை 2ஆ கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுல இருக்கிற பாதி பழத்தை மட்டும் நான் ஜூஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ இதையும் 2ஆ வெட்டிக்கலாம். வெட்டிட்டு காவாசி பழத்தை இந்த மாதிரி ஃபுல்லா கட் பண்ணி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதுல இருக்கிற விதை எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிக்க போறேன். நீங்க வேணும்னா விதையோட கூட மிக்சியில சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ நான் விதையை ரிமூவ் பண்ணிட்டு மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம கட் பண்ண வாட்டர் மெலனை. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வாட்டர் மெலன் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுன்னா சர்க்கரை கம்மி பண்ணிக்கோங்க. இதோட சின்னதா ஒரு துண்டு பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாங்க. நமக்கு ஜூஸ் பாக்குறதுக்கு நல்ல பிங்க் கலர்ல கிடைக்கிறதுக்காக நான் பீட்ரூட் சேர்த்திருக்கேன். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க. கலருக்காக மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கலாங்க. நான் பாக்கெட் பால் தான் சேர்த்திருக்கேன். பாக்கெட் பாலுங்கிறனால நான் காய்ச்சி ஆட் பண்ண கிடையாது, அப்படியே சேர்த்திருக்கேன். பாக்கெட் பால் பாஸ்டரைஸ் பண்ணி தான் வரும், அதனால நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். மாட்டு பாலா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் வச்சு நீங்க சில்லுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஊற வச்ச சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இதோட மீதி இருந்த கால்வாசி வாட்டர் மெலனை விதையை எடுத்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஜூஸோட சேர்த்து பழத்தையும் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சம்மர் ட்ரிங்க் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது மேல கொஞ்சமா துருவின நட்ஸ் சேர்த்து கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான சம்மர் ஸ்பெஷல் வாட்டர் மெலன் ஜூஸ் சூப்பரா ரெடிங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாவும் இருக்குங்க. கண்டிப்பா இது போல வாட்டர் மெலன் ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.